வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ்க்கு விடை தர மாதிரியான ஒரு மிக மிக சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை நான் இப்படி கொடுத்துட்டேன், அதை நான் அப்படி கொடுத்துட்டேன், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இந்த டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி 5/5/2025 அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் டிஆர்பியால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோஸ் அதாவது எல்லா தகவல்களும் கரெக்டான முறையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2025 அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிஆர்பி பண்ணியிருக்காங்க. எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதினவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. டேட் ஆஃப் பர்த்லேருந்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லேருந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு அழகான ஒரு சிறந்த முன்னெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நம்ம இதை பார்த்துடலாம். பத்திரிகை செய்தி 2024 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தெரிவிற்கு பணி நாடுனர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டித் தேர்வு 21/7/2023 எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்த்தல், அதாவது 30ஆம் தேதி உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு விட்டுட்டோம். சில பேர்கிட்டேருந்து இணைய வழி அதாவது சப்மிட் பண்ணும்போது தவறான விவரங்களை குறிப்பிட்டதாகவும் அதனை சரி செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை பண்ணிக்கொள்ளும். நீங்கள் நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா யார் எந்த கோரிஸ் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் இதை தப்பு பண்ணிட்டோம், 2022 17லேயே பாஸ் பண்ணியிருக்கேன், நான் 22 கொடுத்துட்டேன், அதே மாதிரி நேம் மாறி இருக்குது, டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குது, 2000 இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் 2017 நான் 22 கொடுத்துட்டேன் அப்படின்னு பர்டிகுலர் ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு. எல்லாருக்கும் நான் சொன்ன ஒரே விஷயம் வந்து என்னென்னா கிரீவன்ஸ் மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய பேர் கிரீவன்ஸ் மெயில் அது மாதிரி போட்டிருக்கிறதுனால இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் 2024 விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பணி நாடுனர்களில் எவரேனும் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது. திருத்தம் கோருவதற்கான கையொப்பமிட்ட கோரிக்கை மனுவினை கோரிக்கைக்குரிய ஆதாரச் சான்றிதழுடன் இவ்வாரியத்தின் இணையவழி குறைதீர் மின்னஞ்சல் TRB grievance@tngov.in நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறது. TRB grievance@tngov.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அனுப்பணும்? அதாவது திருத்தம் கோருவதற்கான கையொப்பமிட்ட கோரிக்கை மனுவினை இப்போ வந்து நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை நான் மாற்றணும், இல்லை என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லெட்டர், நான் ஏற்கனவே லெட்ரு வந்து நம்மளோட குரூப்பில் போட்டிருக்கேன், நான் ஃப்ரெண்ட்ஸும் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ குரூப் ஒரு லெட்டர் டிஆர்பிக்கு, அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடு சேர்த்து எதுக்கான இது வந்து அனுப்புகிறோம். இப்போ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் 2017 எழுதிருந்தீங்கன்னா 17 எனக்கு மாற்றி வெயிட்டேஜ் கொடுங்க அப்படின்னு எழுதி 17 எழுதுனா உங்கள் சர்டிஃபிகேட், 22 எழுதுனா சர்டிஃபிகேட்டே வைங்க. ஸோ இப்போ என்ன, திருத்தம் கோருவதற்கான கையொப்பமிட்ட கோரிக்கை மனு அதோட கோரிக்கைக்குரிய ஆதார சான்றிதழ்களுடன் இவ்வாரியத்தின் இணையவழி குறைதீர் மின்னஞ்சல் என்ற முகவரிக்கு அல்லது இவ்வாரியத்தில் செயல்படும் குறைதீர் பிரிவில் நேரடியாக. ஸோ நீங்கள் டிஆர்பி மெயிலுக்கும் அனுப்பலாம், முடிஞ்சால் நேரடியாகவும் போகலாம். நேரடியாக தான் போகணும்னு இல்லை, ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நீங்கள் மெயிலுக்கு அனுப்பி அக்னாலேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துட்டால் போதும். போயிடுறேன் மேடம்ன்றவங்க போங்க. 8/5/2005 அதாவது இன்றைக்கி வந்து உங்களுக்கு 5 தேதி, இன்னும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து வழங்கலாம்னு தெரிவிக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே போதும், முடிச்சிருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கொடுத்துருக்கிறத படி நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2017 நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், டெட் சர்டிஃபிகேட் நான் 2022 அப்ளை பண்ணிட்டேன், 17 பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நமக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஸ்கேமான் கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு, நிறைய பேரோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் உள்ளீடு அதாவது இன்புட் கொடுக்குறதுல இருக்கிற பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையாலுமே மன உளைச்சலில் இருக்கிற எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமே, இப்படி செலக்ட் ஆகிருக்கோமே, சிவிக்கு போனால் என்ன ஆகுமோ, எடுத்துக்குவாங்களோ எடுத்துக்க மாட்டாங்களோ, இனிஷியல் தப்பாக இருக்குது, அப்பா பேரில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், ஹஸ்பண்ட் பேரில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், இப்படின்ற கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ப்ராப்ளமாக இருக்குது, இப்படின்னு நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஒரு சிங்கிளாக ஈஸியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், ஒரு சின்ன முன்னெடுப்பு மூலமாக அவங்க வந்து அதை சரி பண்ணிக்க பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல், அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு கொரிஸும் வராமல், ஏன்னா போன ப்ரிவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொன்றும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டை எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகிறது. ஸோ அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும், ஆனால் அப்ளிகேஷனில் அது இருக்காதுங்கிறதுனால அவங்க இன்எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதற்கான விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து திரும்ப எலிஜிபிள்குள்ளே வரும்போது லிஸ்ட்டில் வந்து மாறுபாடுகள் ஏற்படுது. இந்த மாதிரியான ஒரு பெரிய குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக தான் உங்களுக்கு எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாளுக்கான அவகாசம் வந்து உங்களுக்கு டிஆர்பியால் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வழங்கப்பட்டிருக்கு. எல்லாமே நான் பிரச்சனை இல்லாமல் கொடுத்துருக்கேன், எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படியும் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருப்பீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்மளோட இதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருமே பொறுமையாக நீ நாளைக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணி எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளே அதை அப்லோட் பண்ண பாருங்கள். இல்லை நாளை கழிச்சு, ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் வராமல் லாஸ்ட் நாள் வரைக்கும் இழுத்துக்காதீங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான இதை வந்து பதட்டம் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இதை மேலே திரும்ப அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கணும், அதே மாதிரி அதாவது அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறது எப்படி சொல்கிறது, இப்போது டிஆர்பிக்கு எப்படி மெயில் அனுப்பணும், நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இதில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கில் நிறைய பேர் ஏற்கனவே டிஆர்பிக்கு மெயில் அனுப்புனவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸையும் கேட்டுக்கோங்க. நானும் ஒரு மாடல் லெட்டர் போட சொல்கிறேன், என்ன மாதிரி மெயில் அனுப்பணும், என்ன மாதிரி அட்டாச்மெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கிரேட் ஒரு சான்ஸாக இருக்குன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மன உளைச்சலில் இருந்தவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கரெக்டான கைடன்ஸுக்கும் மோட்டிவேஷனுக்கும் நம்மளோட சேனல் வந்து எப்போவுமே எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் துணை நிற்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எனர்ஜேஷன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் கரெக்டான நேரத்தில் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் லிங்க், குரூப் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸை நீங்களே கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜிடி எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ.